பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் பல காரியத்தை உங்களுக்கு சொல்லி வருகிறேன். முதலாவது உங்களுக்கு சொன்னேன், வெண்கல கதவுகளை உடைப்பார். ரெண்டாவது சொன்னேன், இரும்பு கதவு. மூணாவது சொன்னேன், விசுவாசத்தின் கதவு. நாலாவது என்ன சொன்னேன்? அனுகூலமான கதவு. இப்போ சிறைச்சாலையின் கதவுகளை திறப்பார். சிறைச்சாலையின் கதவுகளை திறப்பார். உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து எங்கிருந்தாலும் கையில் எடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கையில் எடுத்துக்கிறீங்களா? எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் கிருபாசன பதியே, இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இளைஞன் என்னை மீட்டருள். இயேசுவே கிருபாசன பதியே, காசினியில் முல்லை அன்றி தாசன் என்ன காதல் கண்டிலேன் சருபவன் மண்டலாதிபா. காசினியில் முல்லை அன்றி தாசன் என்ன காதரவு சருபவல்ல மண்டலாதிபா. நேசமாய் இழைக்கிறங்கி மோசம் அண்டுகாது காத்து, நேசம் இழைக்கிறங்கி மோசம் அண்டுகாது காத்து, நித்தனையனை திருத்தி வைத்தள் பருத்தி. இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இளைஞன் என்னை மீட்டருள். இயேசுவே கிருபாசன பதியே, பேயுடை சிறையதிலோ காயவினை கெடதில் பின்னமாக சிக்குண்டு துர்க்கன்னி ஆகினே. பேயுடை சிறையதிலோ காயவினை கெடதில் பின்னமாக சிக்குண்டு கன்னி ஆகினே. குறையதுனை அண்டினோர் கிறைவாயனை சபிக்கும், குறையதுனை அண்டினோர் கிறைவாயனை சபிக்கும், குற்றங்கள் அறவே நீக்கு முற்றும் முடிய கண் பார்த்து. இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இளைஞன் என்னை மீட்டருள். இயேசுவே கிருபாசன பதியே, பொல்லா புல்லக மதில் நல்லா எவரும் பிள்ளை புண்ணியனே ஒன்ற நன்னி அண்டினே. பொல்லா புல்லக மதில் நல்லா எவரும் பிள்ளை புண்ணியனே நன்னி அண்டினே. எல்லாருக்குள் எல்லாம் நீ அல்லா எனக்கு உதவி, எல்லாருக்குள் எல்லாம் நீ அல்லா எனக்கு உதவி. என்னாள் அருள் பொறிந்து உன்னாவி சொரிந்து. இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இளைஞன் என்னை மீட்டருள். இயேசுவே கிருபாசன பதியே. எல்லாம்
எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். அது மட்டும் இல்ல, 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். நல்ல கவனிங்க, பொறாமையில தான் அடைச்சு வச்சாங்க. ஏன் தெரியுமா? இவங்களால நடந்த காரியம் அவங்களால ஜெயிலடிக்க முடியல. நீங்க 5ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அனனியா சபீரால் ஒரு குடும்பம் இருந்தாங்க. இந்த குடும்பத்தில் காணி ஆட்சியை விற்றாங்க. அவங்களுக்குரிய ஒரு நிலத்தை விற்றாங்க. அந்த நாட்களில் எப்படின்னா, அப்போஸ்தலர் 2:44 படி விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவிப்பது வழக்கம். எதையாவது விற்றா கொண்டாந்து எங்கே வைப்பாங்க? அப்போஸ்தலருடைய பாதங்களில் வைப்பாங்க. அதை எல்லாரும் என்ன செய்வாங்க? பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்க. ஒருத்தருக்கும் ஒரு காரியம் என்ன செய்யாது, குறைவா இருந்ததும் இல்லை, யாருக்கு பிரச்சனையே இருந்தது கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஒருமனப்பட்ட விசுவாச மக்கள் அன்னைக்கு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த அனனியா சபீராள் என்பவர்கள் நல்ல குடும்பம் தான், தேவனுக்கு பயந்தவங்க தான். ஆனால் இவங்களுக்குரிய ஒரு காணியாட்சியை விற்ற போது தன் மனைவி அறிய அனனியா என்ன பண்ணாரு? ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து விட்டு பேதுருவிடத்தில் அப்போஸ்தலரிடத்தில் ஒரு பகுதியை கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்போ இருந்த அப்போஸ்தலன் யாரு? பேதுரு. அவர் கேட்கிறார், அனனியாவே இவ்வளவுக்கு தான் வாசிங்க அந்த வசனத்தை. பேதுரு அந்த அனனியாவை நோக்கி, அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. எப்படி தெரியும்? ஆவியானவர் வெளிப்படுத்தி விடுவார். எனக்கு அன்பாளே, நாம நினைக்கலாம் ஆவியானவர் ஒரு பக்கம் வாக்கு கடங்கா பெருமூச்சுக்களோடு நமக்காக என்ன செய்வார்? வேண்டுதல். இன்னொரு பக்கம் நாம் செய்கிற தவறுகளை ஆவியானவர் வெளிப்படுத்தினா என்ன நிலைமை ஆகும்? பேதுருட்ட போய் யாரும் சொன்னாங்களா அனனியா இவ்வளவு குத்தாங்க? அவனும் புருஷனும் மனைவியும் தான் இருக்காங்க, யாரும் கிடையாது. தன் மனைவி அறிய ஒரு பங்கை வஞ்சித்து வச்சிருக்கான். இவ்வளோத்தானா வச்சிங்கன்னா ஆமா சொல்லிக்கலாம், இவ்வளோத்தான் வச்சேன்னு சொல்லுவோம். அப்படின்னு 2 பேரும் பேசி வச்சாச்சு, யாரும் சொல்லலை. அப்போ இங்கே பேதுரு கேட்குறான், அனனியாவே நிலத்தில் ஒரு பகுதியை விற்ற கிரயத்தில் ஒரு பகுதி என்ன செஞ்சீங்க? வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னாடி வாங்கிட்ட இல்லையா? வித்த பின்னாடி வாங்கிட்ட இல்லையா? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய்னா அவ்வளவுதான். இந்த வார்த்தையை கேட்டவன் அனனியா கீழே விழுந்து என்னானா? இப்ப அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வருமான சபைக்குள்ள எத்தனை பேர் நிற்போம்? ஏன்னா நமக்கு வரும் பாடுறோம், நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வரும் காலமாகுதே, நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வரும் காலமாகுதே, மாயலோகை நம்பி வாழ்ந்திடும் மாண்டினரை மீட்க மாட்டினோ, இந்த மாயலோக நம்பி வாழ்ந்திடும் மாண்டினரை மீட்க மாட்டினோ. தேவனே நீ பெரியவன், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவன், தேவனே நீர் வல்லவன், நொந்துரோகி வந்த மக்களே நேச ஆவி வீச செய்யுமே,
தீர்ப்பு அப்படி வருமானா நம்ம நிற்க முடியுமா? இவனுக்கு பின்னாடி அவருடைய மனைவி வந்தா, இவன் கீழே விழுந்தா செத்தான், தூக்கிட்டு போயிட்டாங்க. நேரம் வீட்டில் உட்காந்து படித்து பாருங்க. இவனுடைய மனைவி வாரா, 3 மணி நேரம் கழித்து வாரா. அந்த காலத்தில் புருஷன் செத்தா கூட மனைவி சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ விசுவாச வாழ்க்கை. ஏன்னா கத்தட்ட போகிறத போய் பெருசாக என்ன செய்யறது இல்லை, எடுத்துக்கிறதே இல்லை. அவன் வந்தோன்னே அவட்ட கேட்குறார், நிலத்தின் கிரயத்தை இவ்வளோ தானே விற்ற? அப்போவாத உண்மையை அவன்கிட்ட கேட்கும்போது ஒரு பங்கை வஞ்சித்து தானேன்னு கேட்டார். ஆனால் சபீராள்கிட்ட கேட்கும்போது எப்படி கேட்குறாரு? பேதுரு என்ன கேட்குறாரு? அவளை நோக்கி நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? அப்போவாது அவளாவது உண்மையா சொல்வாளா ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நிலத்தை இவ்வளவு தானே விற்றீங்க, எனக்கு சொல்ல ஏன் முதல்ல தெரியாதா? ஒரு பங்கை வஞ்சித்திருக்கேன், இப்போ உங்ககிட்ட கேட்கல, இவ வாயிலிருந்தா உண்மை வருமா? நிலத்தின் கிரையை இவ்வளவு தானே விற்றீங்கன்னா எனக்கு சொல்லி என்றா. அவன் என்ன சொன்னா? அவள் இவ்வளவு தான் வித்தேன்னா. அப்போ உடனே சொன்னாரு, ஏம்மா நீங்கள் ஒருமனப்பட்டது எதுக்காக ஒருமனப்பட்டிருக்கு தெரியுமா? கர்த்தருடைய சோதிக்கிறதுக்கு ஒருமனப்பட்டிருக்கு. அதுக்காக உன் புருஷனை இப்போ தான் அடக்கம் பண்ணிட்டு வந்து அந்த கொண்டு போனவன் கால் எங்கே நிற்குது? ஆசைப்படி தான் வந்திருக்கு. ஒன்றையும் கொண்டு போனால் அடுத்த நிமிஷம் அவளும் கீழே இருந்தா. ஜனங்களுக்கு பயம் உண்டாகி போச்சு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் அநேக வியாதிகஸ்தர்கள் கொண்டு வந்தாங்க, எல்லாரும் குணமாக்கப்பட்டாங்க. இந்த அற்புதங்களை பார்த்த உடனே அங்கே இருந்தவங்களுக்கு பொறாமை வந்துருச்சு. இப்படியே வந்தாங்கன்னா என்ன ஆகிறது? அவங்கள பிடிச்சி என்ன செஞ்சாச்சு? தடை பண்ணி சிறைச்சாலையில் அடைச்சாச்சு. 17ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். 6ஆம் அதிகாரத்தில் இந்த பொறாமை வேலை செஞ்சு ஸ்தேவானுக்கு விரோதமா என்ன பண்ணுச்சு? எல்லாருக்கும் பொறாமை வந்துச்சு. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நம்முடைய வார்த்தையில் ஒரு வார்த்தை பிடிப்போம். நீதிமொழிகள் 23:18 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 23:18 வாசிக்க கேட்போம். எல்லாம் தெரிஞ்ச வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. ஆனா ஏன் வீண் போகுது தெரியுமா? அதுக்கு முந்தின வசனம், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள ஒட்டவே ஒட்டாதே, நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. பொறாமை வந்துட்டா என்ன செய்ய முடியாது? எல்லாம் போயிடும். அன்னைக்கு ஸ்தேவானுக்கு விரோதமா எல்லாம் பொறாமப்பட்டாங்க. ஆனால் ஸ்தேவான் என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே, இந்த பாவத்தை இவங்க மேலே சுமத்திராதீங்க. ஏன்னா அவன் அந்த கல்லறியும் போது, ரத்தம் சிந்தும் போது அந்த குமாரனானவர் தரிசனமாய் நிற்கிறத கண்டான். எனக்கு அன்பானவர்களே, அவரைத்தானே காண வேணும், என்னைக்கு காத்திருக்கிறோம். என்ன ஆசை நாயகா, இனிய மணவாளா, என்ன ஆசை நாயகா, இனிய மணவாளா, எப்போது உன் முகத்தை நேரில் பார்ப்பேனோ, எப்போது உன் முகத்தை நேரில் பார்ப்பேனோ, ஏக்கமே என் எண்ணமே, ஏக்கமே என் எண்ணமே, ஐயா இல்லம் நோக்கி தொடருவே, ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா, ஆயுள்ளாளா ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா, ஆயுள்ளாளா ஆராதிப்பேனா. கருவிலே 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 ஒரு வாழ நாள் முதலா கனிவோடு நடத்தி வந்தீரே, என்னதவம் செய்தேனோ தெரியலையே, இவ்வளவாய் தேரே.
காத்திரு தயவினா ரட்சித்திரு கிருபையா காத்திரு தயவினா வீட்டிரு ரத்தத்தா தூக்கினி நிலக்கத்தா வீட்டிரு ரத்தத்தா தூக்கினி நிலக்கத்தா அன்பு தெய்வீக அன்பு அன்பு தெய்வீக அன்பு ஐயா என்ன சொல்லி பாடுவேன் ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா 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 ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. எனக்கு அன்பானவர்களே, ஸ்தேவானுக்கு கல்லறிஞ்சு ரத்தம் சொட்டும் போது தரிசனம் கிடைச்சு. ஆனால் அத்தனை பேரும் அவனுக்கு கல்லறிட்டது எதனால? மூர்க்க பொறாமை கொண்டு. ஏன்னா அவனோட தர்க்கம் பண்ணுறதுக்கு அவன் எல்லாத்துக்கும் பதில் சொன்னான். அந்த ஞானத்தை கண்டு பொறாமை. நமக்கு இன்னைக்கு நம்பிக்கையா கர்த்தர் நிச்சயம் நிச்சயமாக முடிவுண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது. ஏன் இப்போ வீண் போகுதுன்னா, நான் மற்றவனை பார்த்து அவனுக்கு நடக்குது எனக்கு நடக்கலை, நாம் பொறாமல் என்ன செய்யக்கூடாது, படவே வேண்டாம். ஆண்டவரை எனக்கு அனுகூலமான வாசனை திறப்பேன்னு சொன்னீங்களே, அப்படி கேளுங்க. இங்கே பார்க்கிறோம், பொறாமையினால அவங்கள பிடிச்சி என்ன செஞ்சாங்க, பொதுவான சிறையில் அடைத்து வச்சுட்டாங்க. 17ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியர் அவனுடனே கூட இருந்த சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில வைத்துட்டாங்க. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து, அல்லேலூயா ஐயா, உனக்கு அடைக்கப்பட்டதை திறக்க அவரால் முடியும். அடைபட்டு கிடக்கிறையா, என் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் அடைச்சு கிடக்கையா, உனக்கு கதவை திறந்து வந்து உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் திறக்கும் தேவன். எப்போதும் அடைபட்டு கிடந்த எரிகோவை திறந்தவர். நாம சொல்றோம்ல, எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவுந்தன் முன்னே செல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்க மாட்டேன். யார் கைவிட்டாலும் சோர்ந்து போக மாட்டேன். ஏன்னா என் ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர் யாருக்கு கை கொடுப்பார்? யோபு 8:20 வாசிக்கிறோம், அவர் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை பொல்லாதவர்களுக்கு. யோபு 8:20. அவர் உத்தமனை வெறுக்கிறது கிடையாது, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறவரும் கிடையாது. வாசிங்க 8:20. இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. அவரை தேடினா அவர் தென்படுவார். ஆமென். என்னை தேடினால் நான் தென்படுவேன். அநேக நேரங்களில் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பொதுவான சிறையில் அடைச்சி அவன் வச்சுட்டு போயிட்டான். ஆனால் இவங்க ஜெபம் கூட பண்ணலை. ஏன்னா வேதத்தில் ஜெபம் பண்ணாங்கன்னு இருக்கா? ஜெபமே பண்ணலை. இவங்க உள்ள இருக்காங்க. ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவை கர்த்தருடைய தூதனானவர் என்ன செய்தார்? திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நல்ல கவனிங்க, அவங்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவ ஆலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா இந்த வார்த்தைக்கு பேர் என்னது? ஜீவ வார்த்தை. ஜீவனுள்ள தேவனே ஆவியில் வாரோ, ஜீவனுள்ள தேவனே ஆவியில் வாரோ. ஜீவ
வார்த்தை. ஏன்னா ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை அந்த வார்த்தை என்னது? ஆதாம் போதியே மின்ன அபிரகாம் விசுவாசம் வைத்து ஆதாம் போதியே மின்ன அபிரகாம் விசுவாசம் வைத்து அபிரகாம் விசுவாசம் வைத்து அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீக்கிட அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீக்கிட அற்புதம் மீட்பர தற்பரனா தாதாம் தன்னர வண்ணரத்தி தீமையகத்திட எங்குத நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட ஆதி திருவார்த்தை திவி அற்புத பாலனாக பிறந்தார். அற்புத பாலனாக பிறந்தார். எனக்கு அன்பான ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அது எப்ப இருந்தது? தேவனாய் இருந்தது. அது மாம்சமாகி வெளிப்பட்டது. அவர் சொன்னார், நீங்க புறப்பட்டு போய் என்ன சொல்லுங்க? இந்த ஜீவ வார்த்தைய தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். எப்படி திறந்தாரு கதவை? யார்ட்டையும் போய் இவங்க சொல்லல. ஐயா நாங்க அடைச்சிருக்கோம், ஜெபம் கூட பண்ணல. நீ உத்தமனாய் இருந்தா கர்த்தர் தம்முடைய தூதன் அனுப்பி உனக்கு அடைக்கப்பட்ட கதவை என்ன செய்வார்? திறப்பார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் கேட்குறதோட விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு தெரியுமா? இந்த ஊழியத்துக்காக. இந்த ஊழியத்துக்குன்னு எந்த ஒரு மனுஷன்டையும் நான் போய் நிரந்தரமாக இவ்வளவு தருவீங்களான்னு கேட்டதும் இல்லை, கேட்க போகிறதும் இல்லை. ஏன்னா என் தேவைகளெல்லாம் சந்திக்க ஒருவர் வல்லவர், அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், அவ்வளோதான். இந்த தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களுக்கும் கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். எத்தனை பேர் தாங்கி வர்றீங்க? உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர்களை இன்னும் ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் தங்கள் பாடுகள் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் வெளியே சொல்ல முடியாது, கேட்டால் அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் ஐயா நான் கொடுக்குறேம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். வேதம் சொல்லுது, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவர் நீதி என்றைக்கு நிற்கும்னு சங்கீதம் 112:9 சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, எத்தனையோ தேவைகள் இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்வையற்றவங்க சிலர் வயதான ஆண்கள் தங்கி இருக்கிறாங்க. அதில் ஒரு ரூம் தான் இருக்குது. நெருக்கத்தில் ஒரே ரூம்குள்ளே 8 பேர் 10 பேர் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு அறை கட்டினா சௌரியமாக இருக்கும். இன்னும் எத்தனை பேர் கேட்குறாங்க, ஐயா எங்களை தயவுசெய்து இருக்க இடம் இல்லாமல் இருக்கும் ஐயா, கிராமங்களில் அடப்பட்டு கிடக்குற ஐயா. எனக்கு ஆசை தான் அவங்களெல்லாம் எடுக்கணும்னு. எங்கேருந்து நடத்த? இன்றைக்கி எத்தனை பேர் வெளியே சொல்கிறதில்ல. தங்களுக்கு கிடைக்கிற அரிசியை கூட கொண்டாந்து கொடுக்குற எத்தனை பேர் உண்டு. ஒருத்தர் இருக்கார், எப்போமா வருவார், வந்தால் அவர் 8 கிலோ 10 கிலோ பருப்பு வாங்கிட்டு வந்து கொடுப்பார். சில நாள் அரிசியை கொண்டாந்து போடுவார். ஆண்டவர் யாரை கொண்டு எப்படி போஷிக்கிறார்னு என்னால் நம்ப முடியாது. அவ்வளவு அற்புதமாய் நடத்துவார். அதே போல் மதுரையில் பாருங்க, பெண்களுக்கு வச்சுருந்தோம். அதில் ஓடெல்லாம் உடஞ்சி போய் திரும்ப ஓடு மாற்றலாம் 1.5 லட்ச ரூபாய்க்கு மாற்றலாம். அது கூட என்கிட்ட வசதி இல்லை. ஆனால் நான் விசுவாசத்தில் சொல்லுவேன், இனிமேல் ஓடு போடக்கூடாது, சென்ட்ரிங் போடணும். சென்ட்ரிங் போட 6 லட்சம். 10 ரூபா 10,000 ரூபா வச்சு எத்தனை பேர் எழுப்பணும்? 60 பேர் எழுப்புனா என்னாச்சு? 6 லட்சம். ஏன் 20,000 ரூபா வச்சு எத்தனை பேர்? 30 பேர் எழுப்புனா போதும், 6 லட்சம். 50,000 ரூபா வச்சு 12 பேர் எழுப்புனா போதும், 1 லட்சம் வச்சு 6 பேர் எழுப்புனா போதும். எழுப்பணும். நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். பார்வையற்றோர் இன்றைக்கி கண்ணை போல உதவுகிற ஊன்றுகோல் கொடுப்பதற்கு, இவங்களை வாகனத்தில் அழைச்சிட்டு வர்றதுக்கே வாரம் 4,000 ரூபா செலவு. ஒருத்தரை கூட நான் சாப்பிடாமல் அனுப்பக்கூடாது. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில், உங்களுக்கு வேலையில் உயர்வு கிடைத்த நாள், ஒருவேளை தீராத வழக்கில் தீர்ப்பு கிடைத்த நாள், இப்படிப்பட்ட நாட்களில் கர்த்தர் உங்களை ஏவினா ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா எப்படின்னு எங்களுக்கு தெரியாத, உங்கள் விருப்பம். சாதாரண சாப்பாடு கொடுக்கலாம், மட்டன் சாப்பாடு கொடுக்கலாம். சிலர்லாம் என்கிட்ட கேட்பாங்க, எப்படியாவது கொஞ்சம் மட்டன் சாப்பாடு கொடுங்க ஆடுவேன்னு. நான் எங்கே போகிறது?
இது வரைக்கும் சிக்கன் தான் என்னால் கொடுக்க முடியுது. அதுவே ஆண்டவர் கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம் நான் நினைப்பேன். நிறைய நேரத்தில் என்கிட்ட கேட்பாங்க, ஐயா ஒரு நாளாவது மட்டன் போடக்கூடாதா? நான் சொல்ல, ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வேண்டுகோளை நிறைவேற்றுவார். இஸ்ரவேல் மக்களுக்கு இறைச்சியை கொண்டாந்து குமிச்சவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அதனால் நீங்களும் தாராளமாக தாங்கலாம், வந்து பார்க்க கர்த்தர் ஏவினா நீங்களும் வரலாம். ஃபோன் பண்ணிட்டு வாங்க, வந்தால் நாங்களே கூட்டிகிட்டு வரோம் உங்களை. அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் எப்படி உதவுறது? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டு இருக்கும், ஜிபே ஃபோன்பே. அது வழியாக தொடர்புலாம் என்கிட்ட கேட்டாலும் அதற்கான வழிமுறைகளை சொல்லுவேன். உங்களுக்கா இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. புதுவழிகளை திறக்கிற தேவன், அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிற தேவன். வெண்கல கதவுகளை திறப்பார், இருப்பு கதவுகளை திறப்பார், அனுகூலமான கதவுகளை திறப்பார், விசுவாச கதவுகளை திறப்பார், தம்முடைய தூதனை அனுப்பி சிறைச்சாலை கதவை திறப்பார் என்று பல காரியத்தை கேட்டிருக்கிறோம். யார் யார் எந்தெந்த நிலையில் அடைக்கப்பட்டு சிறையிருப்பில் இருக்கிறார்களோ அவருடைய சிறையிருப்பு மாறும்படி அன்றைக்கு யோபு தன் சிநேகிதர்களுக்காய் ஜெபித்தானாம். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி முன்னாடி இருக்கிற ஒவ்வொருவருடைய சிறையிருப்பு மாறட்டும் சுவாமி. அவருடைய வேதனைகள் மறையட்டும், கண்ணீர் கவலைகள் மாறட்டும். பெற்ற தாய் பிள்ளைக்காக வடிக்கிற கண்ணீர், பிரிந்திருக்கிற குடும்பத்தில் கணவன் மனைவிக்காக வடிக்கிற கண்ணீர், மனைவிக்காக கணவன் வடிக்கிற கண்ணீர், கணவனுக்காக மனைவி வடிக்கிற கண்ணீர், தன் மாமிக்காக மருமகள் வடிக்கிற கண்ணீர், தன் மருமகளுக்காக மாமி வடிக்கிற கண்ணீர். முதியோர் எத்தனையோ பேர் இன்றைக்கு வயது முதிர்ந்த காலத்தில் நேசிப்பாரற்று வடிக்கிற கண்ணீர், புலம்பல். ஆண்டவர் மனமிறங்கி அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றும். ஒவ்வொருவருக்கும் ஆறுதலும் சமாதானமும் கிடைக்கட்டும். எல்லாம் இருந்தும் என்னை பார்க்க ஒருவரும் இல்லையே என்று கலங்கி நிற்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறேன். ஐயோ, எனக்கு ஒரு சிறு காரியத்தை செய்யக்கூட என் பிள்ளைக உதவலையேன்னு சொல்லி பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடிக்கிற மக்கள், பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்கள், ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடும், சமாதானத்தை கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.